இந்த திமுகவுடைய 4.5 ஆண்டு கால சாதனை நீங்க என்னவா சார் பாக்குறீங்க? ஒரு சாதனை கூட பண்ணலன்னு சொல்றீங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனா எதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, மறந்து போச்சு, அவ்வளவுதான். நாங்க செய்யாத சாதனை இந்த உலகத்துல அதுல ஒரு 10 சாதனை வந்து நீங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. ஆனா 5 திருக்குறள் சொல்லுங்க. சொன்னா என்ன கிடைக்க போகுது? அந்த சாதனைகளை நான் இந்த லிஸ்ட் சேர்த்துக்கிறேன். சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க சொல்லணும். அப்ப அது மட்டும் சரி, இங்க வந்து ஓட்டு போட்டா உங்களுக்கு கசக்குதா? அவன் பெர்மனன்ட் அங்க செட்டில் சார், இவன் டெம்பரரி இங்க வேலை பார்ப்பான். நீங்க யாருங்க சொல்றது பெர்மனன்ட் டெம்பரரின்னு? சரி, அப்ப இங்க இருந்து அந்த திராவிட நாட்டுல அங்க போயிட்டு எத்தனை பேர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, மந்திரி ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தனும் இல்ல. ஏன்னா அது திராவிட மாடல், சமத்துவ மாடல். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அதனால எங்களுக்கு ஜாதி எல்லாம் தேவையே இல்லை. இந்த திமுகவுடைய 4.5 ஆண்டு கால சாதனை நீங்க என்னவா சார் பாக்குறீங்க? 4.5 ஆண்டு காலம் இருந்தாங்களா, அதுவே சாதனை தான். ஏன்னா இந்த 89 ஆகட்டும், அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, அது அவங்களா கலைச்சான்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அதனால முழுசா முடிந்ததில்லை அப்படின்வாங்கல்ல, அதனால இது முழுசா முடிந்த, அதையும் ஒரு சாதனை. ஒரு சாதனை கூட பண்ணலன்னு சொல்றீங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனா எதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, மறந்து போச்சு, அவ்வளவுதான். சார் நீங்க சொல்லுங்க சார், நிறைய சாதனைகள்லாம் பண்ணதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. எங்க அரச வந்து உமிழ்த்து அவருக்கு வாயே வலிச்சு போச்சு. சரியா? நாங்க செய்யாத சாதனை இந்த உலகத்துல ஒரு 10 சாதனை வந்து நீங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. 10 சாதனை. முத பஸ்ஸுக்கு வந்து இல்ல, அந்த பஸ் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், மகளிருக்கு காலை உணவு பஸ்ஸுகள்லாம் வந்து ஃபுல் பெயிண்ட் அடிக்காம பின்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சிக்கிறோம், பின்னாடி முன்னாடியா, அது ஒரு சாதனை. அதுக்குள்ள கூட லைட் வைக்காம பிங்க் பெயிண்ட், பிங்க் அடிச்சோம், அது ஒரு சாதனை. அதாவது ஒரு ரொம்ப வயசானவர், அண்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அவரை வந்து கூப்பிடுறாங்க, சொல்றாங்க இத்தனை வருஷம் அனுபவத்துல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் தானே நிறைய இருக்கு, சொல்லுங்க 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 அப்படின்னு. ஆனா இப்ப எதுவும் ஞாபகத்துக்கு வரல, நினைவுக்கு வரலையா, அது மறக்க முடியாத செய்திகள். அந்த மாதிரி சாதனை ஒண்ணு இந்த ஒரு பாக்கியத்துல வரும். அண்ணே ஒரு 4 பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினி கண்ணகி, நலாயினி, இது 2 பேர்ல தெரியல அப்படின்னு சாவித்திரி. அப்புறம் சொல்லுவாரு, என்ன உங்க அம்மா, மனைவி, சகோதரி, இவங்க பேர்லாம் ஞாபகம் வரலையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட நீங்க சாதனைன்னு கேட்கிறவன அப்படியே யோசிக்கிறாரு, அப்படியே போடுறாரு. இலவச பயணம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னீங்க, அதை தாண்டி வேற இது இலவச பயணம் கொடுக்குறோம், 1000 ரூபாய் உரிமை தொகை, நான் சொன்ன இலவச ரேஷன் கொடுக்குறோம். இலவச ரேஷன் யாரு கொடுக்குறாங்க? காலை யாரு கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்கல, அரிசி எல்லாம் இந்த பாருங்க, 6 ரூபாய் கிலோவுக்கு 6 ரூபாய் கொடுத்து தான் நாங்க வாங்குறோம். மத்திய அரசு கொடுக்குதா இல்லையா? அந்த நீதி மானியம் யாரு கொடுக்குறாங்க? 6 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குது உங்களுக்கு. நாங்க நீதி மானியம் யாரு கொடுக்குறாங்க? 1 கிலோ அரிசி எவ்வளவு? அது எவ்வளவு? நாங்க 6 ரூபாய் கொடுத்து தான் வாங்குறோம் ஒன்றிய அரசுல. அதான் இந்த 4 விஷயம் தவிர்த்து எந்த 4 விஷயம்? ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் லைப்ரரி பில்டிங் கட்டி இருக்கோம், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் காவல் நிலையங்கள் கட்டி திறந்திருக்கோம். யார் சொன்ன ஆல்ரெடி இருக்குதுன்னு? எந்த நாய் சொல்லுச்சு? இப்ப எங்க ஆட்சி வந்த அந்த பழசா இருக்கிறது, அந்த பழசா தான் சரி. உங்க ஏரியால நிறைய தொழிற்கூடங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கோம். தூத்துக்குடியில வந்து இப்ப ஒரு கார் தொழிற்சாலையை திறந்திருக்கோம், அது வின்ஃபாஸ்ட். ஆமா, உங்களுக்கு தெரியுமா அந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி இங்க ஷோரூம் வச்சுக்கிறாங்க மவுண்ட் ரோட்ல. சரி, அது ஏன் மவுண்ட் ரோடு சொல்றேன், ஏன் அண்ணா சாலைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க, போய் பாருங்க, மவுண்ட் ரோடு வின்ஃபாஸ்ட் தான் போட்டுக்குது. ஓ அப்படியா? போய் பாருங்க அங்க. சரி, முதல்வர் தான் திறந்து வச்சார் அந்த வின்ஃபாஸ்ட், ஞாபகம் இருக்கா? ஆமா, தூத்துக்குடியில போய் திறந்தார். அது ஏங்க அது ஒன்னும் மவுண்ட் ரோடு வின்ஃபாஸ்ட்னே போட்டுக்கிறாங்க, யாரும் போய் சொல்லலையா? எப்பா இது அண்ணா சாலைன்னு பேர் மாத்தி எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஏன்னா ஒன்னும் மவுண்ட் ரோடுன்னு போட்டுக்கிறியா அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே கேட்கணும்னு தோணலையா? அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி இது, அவர் பேர்ல ஒரு சாலை வச்சுக்கிறீங்க, அந்த சாலை பேரை வைக்காம அந்த காலத்து மவுண்ட் ரோடுன்னு வச்சுக்கிறாங்க.
அதை கூட கேட்கல இவர் என்கிட்ட சொல்றாரு சாதனைன்னு. அவர் சொல்ற ஒவ்வொரு சாதனையிலையும் ஒரு சோதனையும் வேதனையும் நான் சொல்றேன்னா அப்புறம் ஒன்னு 5 சொல்லுங்க. இன்னும் 5 சார் பாருங்க ஒன்னு 5 சொல்ல வேணாம், விட்டுருங்க. அண்ணே போதுங்க. எல்லா மாவட்டங்களையும் ஆட்சியர் அலுவலகம் கட்டி இருக்கோம். ஆட்சியர் ஊழலால என்ன வந்து டென்ட் கோட்டால உட்கார்ந்துருந்தாரா? இல்ல டென்ட் கோட்டால உட்கார்ந்துருந்தாரா ஆட்சியர்? ஒவ்வொரு மாவட்டத்தையும் 2ஆ பிரிச்சிருக்குல்ல சார். 2ஆ பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் பூரா ஆட்சியர் அலுவலகம். அது அப்ப இது நாள் வரைக்கும் அந்த பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ஆட்சியர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வேலை பார்த்துட்டாரு, எல்லாமே பண்ணிருக்கோம். சரி இது பாருங்க, மீதி 5 வராங்க. அண்ணனை விட்டுருங்க, 5 சொன்னதே போதும். மீதி 5 திருக்குறள் சொல்லுங்க. அண்ணா 5 திருக்குறள் சொல்லுங்க. சொன்னா என்ன கிடைக்க போகுது? அந்த சாதனைகளை நான் இந்த லிஸ்ட் சேர்த்துக்கிறேன். சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. நீங்க தான் சொல்லணும். நான் எப்படி சொல்வேன்? அப்ப நான் எத்தனை திருக்குறள் சொல்றேனோ அப்ப உங்க சாதனையில அதை மைனஸ் பண்ணிக்கணும். சரி சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, நீங்க அடுத்தது கேளுமா. பாவம் அவருக்கு தெரியல, சாய்ஸ்ல விட்டாரு. இப்படிதான், அதான் அண்ணனுக்காக எடுத்து கொடுக்குறேன் நான். எப்படி நம்ம மேல போட்டாரு பாத்தீங்களா? அடுத்தது சொல்லுங்க. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி காலில் விழுந்து தானே முதல்வர் ஆனாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, இந்த விஷயத்த மட்டும் தான் அவங்களால வச்சு விமர்சனம் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதை வச்சும் என்னை வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா எங்க ஆட்சி காலத்துல அவ்வளவு எல்லாமே வந்து கரெக்டா இருந்தது. எங்க ஆட்சியை குறை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு குறை கூட வந்து சொல்ல முடியாது அவங்களால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதிமுக ஆட்சி காலத்துல குறையே இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஊரறிஞ்ச விஷயம், பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரம் 150 பிள்ளைகள் பண்ணி சிவி செய்து இவங்கிட்ட போய் நம்ம ஒரு ஒன்றிய அரசினுடைய விசாரணை கமிஷனுக்கு உட்பட்டு சிபிஐக்கு போனது யார் கொடுத்தது? மாநில அரசாங்கம் கொடுத்தாங்க. இங்க மாதிரி வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது தப்புன்னு மேல பெட்டிஷன் போட்டு தப்ப இங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மாதிரி சில கேஸ்ல வந்து சிபிஐக்கு போக கூடாதுன்னு போனாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல, இவரா கொடுத்தாரு சிபிஐ கிட்ட. அத சொல்லணும். பாருங்க, 8 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை மட்டும் தான் குறை சொல்ல முடியும்னா கரெக்ட். அவர் ஏன் காலில் விழுந்தார் அப்படின்னா, அவங்க அப்பா முதலமைச்சரா இல்லையே, அவங்க தாத்தா அமைச்சரா இல்லையே, அவங்க கொள்ளு தாத்தா கட்சி தலைவரா இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தா அவர் காலில் விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாததுனால இவர் காலில் விழ வேண்டியதா போச்சு, அவ்வளவுதான். அடுத்தது, அதிமுக ஆட்சியில குறைகள் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் நடந்தது, குறிப்பா அந்த கொரோனா காலகட்டத்தில். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சில விஷயங்கள்ல வந்து அப்போ திண்டாடினப்போ சில பேர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, நமக்கு வந்து இந்த ஐடியா கோடவுன் ஆச்சே நம்ம மார்தாண்டன் கவுண்டமணி மாதிரி, அப்போ சில சஜஷன்லாம் கொடுத்து அதை இம்மிடியட்டா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அது என்னன்றதை நான் சொல்ல விரும்பல, அதை விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் நன்றாக தான் நடந்தது. என்ன ஒன்னே அந்த டாஸ்மாகை திறக்கணும்னாங்க, பட் அது வேற வழி கிடையாது, அதுதான் வருமானம்னு ஆகிப்போச்சு. அதுவும் கொரோனா பீரியட்ல வரி வருமானம் பெருசாக வராது, அதனால அதை திறந்தாங்க. அதையும் நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம், அது வேற விஷயம். மற்றபடி அதெல்லாம் நல்லா தான் நடந்தது. என்ன ஒன்று, அந்த நேரத்தில் அவருக்கு ஆட்சி மட்டும் பண்ணியிருந்தாரு, அரசியல் பண்ண தெரியல. இவங்க 10 வருஷமா சும்மா இருந்தாங்கல்ல, அதனால முழு நேரமா அரசியல் பண்ணி போதாக்குறைக்கு ஒருத்தர் வந்தாரு, எல்லாத்தையும் மாற்றணும் சிஸ்டம் சரியில்லை அப்படின்ட்டு அவர் ஓடி போட்டாரு. இவங்களே வந்து அவர் கூப்பிட்டு அந்த பிக்சர் இந்த பிக்சர்னு முழுங்கிட்டாங்க. அப்படிதானே? அடுத்தது அவர் ஜனநாயகனை முழுங்க போறாங்களோ என்னவோ தெரியல, அதனால அவங்க தோத்து போனாங்க. மற்றபடி ஆட்சி நல்லா தான் நடந்தது. அதுல வந்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதுக்காக குறையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 100% குறையே இல்லாமலாம் யாராலையும் ஆட்சி நடத்த முடியாது. நிச்சயமா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல சிறப்பா பண்ணாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சார், உங்களை விட ஏடிஎம்கே தான் சிறப்பா பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல ஜனத்தொகை என்ன இருந்தது, இன்னைக்கு என்ன ஜனத்தொகை? கோடிக்கணக்கான 4 வருஷத்துல பங்களாதேஷ் வந்து மயான்மார்ல இருந்து இவங்க கூட்டு விட்டாங்க போல. எல்லா பேரும் வந்து இறங்கிட்டானே, ராஜஸ்தான் பீகார்ல இருந்து. அவ்வளவு எல்லாம் இல்ல, இப்பதான் வந்திருக்கானுங்க எல்லாம், இப்பதான் ஊரா அணில் குஞ்சு மாதிரி வந்துட்டாங்க. ஓ, அப்ப இவங்க ஆட்சியில வந்துட்டாங்க, அவ்வளவுதானே? ஆமா. அப்போ வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு எங்கெங்க இருக்கவங்களாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா? இது ஏன்னு கேளுங்க. இங்க இருக்கவனுக்கே இங்க வேலை இல்ல, எத்தனை பேர் இங்க வேலை இல்லாம இருக்காங்க, இதுல நீங்க அங்கே இருந்து கூட்டு வந்து வேலை குத்துனுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப ஓட்டு போடுறது யாரு? தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க, ராஜஸ்தான் பீகார் மக்களை இவங்க வந்து வாழ வைப்பாங்களா?
இல்ல அதான் நான் கேக்குறேன். ஓட்டு போடுறது தமிழ்நாடு மக்கள், ஆனா இவங்க வந்து பீகார் மக்களுக்கும் ராஜஸ்தான் மக்களுக்கும் வந்து வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க. இப்ப அவன் ஓட்டு போட போறாங்கிறதுக்காக தான் சார் நாங்க இவ்வளவு கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம் தேர்தல் கமிஷனை எதிர்த்து. நீங்க தானே சொன்னீங்க இந்த 4 வருஷம் தான் அவன் வந்து குவிஞ்சிட்டான் அப்படின்னு. ஏன் அளவு பண்றீங்க? அவன் தான் வந்துட்டான். அதாவது ஏன் உங்க ஆட்சி தானே, ஆட்சி எங்காச்சும் இருந்தா இது பூரா இந்தியா பூராமே ஒரே நடைமுறை தானே சார், ஒரே சட்டம். ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் இதத்தான் இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படின்னு. இந்தியா முழுக்க ஒரே நாடு, ஒரே சட்டம். யார் ஒன்னா எங்க ஒன்னா போய் குர்த்தனம் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், செட்டில் ஆகலாம், ரிட்டையர் ஆயிட்டு கூட எனக்கு இந்த ஊர் பிடிச்சிக்குது அப்படின்னு போகலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி இருக்குச்ச போன இடத்துல போயிட்டு ஓட்டு போடுறேன்னு சொன்னா ஏன் குதிக்கிறீங்க? அவன் வந்து ஓட்டு போட போறான் அப்படின்னு ஏன் வந்து கத்துறீங்க? இந்தியா குடிமகன் தானே. இப்ப இங்கேருந்து வந்து பாம்பேல போய் செட்டில் ஆனவன், டெல்லியில போய் செட்டில் ஆனவன், கல்கட்டால செட்டில் ஆனவன், அவெல்லாம் அங்க போய் ஓட்டு போடல. அப்ப அது மட்டும் சரி, இங்க வந்து ஓட்டு போட்டா உங்களுக்கு கசக்குதா? அவன் பெர்மனன்ட் அங்க செட்டில் சார், இவன் டெம்பரரி இங்க வேலை பார்ப்பான். நீங்க யாருங்க சொல்றது பெர்மனன்ட் டெம்பரரின்னு? இத்தனை அதான் இவங்கதான் இப்போ என்ன சொன்னாங்க, இவர் பீகார்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பீகாரிகளை இவங்க இது மாதிரி இல்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற சேனல், இவங்க கட்சி சேனல் தான், அந்த பக்கம் தண்டையார்பேட்டை, திருவத்தூர் அந்த பக்கம் நினைக்கிறேன், எண்ணூர், அங்க போயிட்டு ஒருத்தங்கிட்ட நாங்க இங்க 25 வருஷமா இருக்கோம் அப்படின்னு குடிசைக்குள்ள இருந்து ஒரு பெண் வராங்க, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எங்களுக்கு இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப 25 வருஷமா இருக்கிறது பர்மனண்டா டெம்பரரியா கோபால்? இது யாரு எனக்கு பதில் சொல்லுவாங்க? 25 வருஷமா ஒருத்தர் இருப்பாரா, ஆனா அவரை நீங்க டெம்பரரின்னு சொல்லுவீங்களா? ஆனா இவங்க மட்டும் டகால்னு வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா அதை இங்க இருக்க ஒரு மாதிரி மகாராஷ்டிராவில் ஒரு அட்ரஸை கொடுத்து அங்கேருந்து எம்பி ஆகி மினிஸ்டர் ஆவாங்க, இல்லைன்னா வந்து அண்ணாண்ட பக்கம் அஸ்ஸாம்ல ஒரு அட்ரஸை கொடுத்து அங்கேருந்து ராஜ்யசபால எம்பி ஆகி பிரைம் மினிஸ்டரே ஆவாங்க. இதெல்லாம் ஒத்துப்பீங்க. ஆனா கஷ்டப்படுற ஜனம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டு நாங்க 25 வருஷமா இங்க இருக்கோம் கூடவே இதையும் சொல்லுங்க ஆமா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லாம் இலவசமா கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நாங்க வீடியோ எடுத்து போட்டுப்போம். ஆனா அவனை ஓட்டு போனானா மட்டும் விட மாட்டோம். என்ன சார் நீங்க இவ்வளவு ஊற வச்சு மட்டையில் அடிக்கிறீங்க? சரி என்னதான் நினைச்சிட்டு சரி, நீங்க ஊற வைக்காம அடிக்கிறேன் உங்களை அடிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையை சொல்றதுனாலதான் உங்களை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ புழுகு மூட்டை, அவ்வளவு புழுகு மூட்டை, நெல்லிக்காய் மூட்டைய அவுத்து கொட்டினோம்னா நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் கூட கொட்டின இடத்துல இருக்காதான், எல்லாம் உருண்டு போயிருமா. அது மாதிரி அந்த மாதிரிதான் அண்ணனுடைய சாதனைகள் சொன்னாங்கன்னா உருண்டு போயிடும். சொல்லவே முடியலையே. பத்தினி இப்படிதானே எழுத்து நிற்கிறாரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் புடுங்குனார்ல, இது எது புடுங்குன்னு அவரை சொல்லுங்க. உங்க கட்சி தொடர்பான டிவியில காமிச்சது புடுகா, இல்ல நீங்க தான், அதாவது நீங்க சொன்னதை வச்சுதான் நான், உங்க வாயிலேருந்து வந்ததை வச்சுதான் நான் போடுறேன். இந்த 4 வருஷமா தான் வந்து குவிஞ்சிட்டான்னு இவரு சொன்னாரு. அப்ப குவிஞ்சான்னா அதுக்கு யாரு காரணம்? இவரு பதில் சொல்ல காரணம் என்ன சார்? அவன் வந்தான் ரைட்டுங்க, வர்றதுல வந்து சட்டப்படி தடை இல்லை, அதை நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப இங்க வந்துட்டான் அப்படின்னும் போது அவன் ஓட்டு போட்டா உங்களுக்கு என்ன வந்தது? அவன் ஓட்டு போட்டா நார்த் இந்தியன் அவன் யாருக்கு போடுவான்? மோடிக்கு தானே போடுவான். இருங்க. இப்ப நார்த் இந்தியால இருக்க அத்தனை பேரும் அங்கதான் போடுவாங்க, பாஜக தான் போடுவாங்களா? அப்புறம் பீகார்ல வந்து நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி நிக்கிறீங்க. உங்க கட்சி தலைவர்கள் அங்க போய் பிரச்சாரம் பண்ணல? பீகார் வந்து அங்கதானே இருக்கு, வடக்கு தானே இருக்கு. அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன் பிரச்சாரத்துக்கு போறீங்க? தோக்கறதுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்களா? இவனுக்கு ஓட்டு உரிமை இங்க வந்துச்சுன்னா இவன் தேர்தல நிக்கிறதுக்கு இங்க உரிமை வந்துரும்ல. கொஞ்சம் இங்க இருக்கவங்க அங்க போய் பண்ணலையா? ஏன் சீமானே போயிட்டு அங்க ஒரு பேர் கேப்டனோ என்ன சொல்லுவாங்க, மும்பைல கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஒரு தமிழர் நிக்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வரலையா? பாஜக சார்பில் நின்றாரு அவரு. அப்ப அங்க அவரு நின்று வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு. அங்க இருக்கவங்க இங்க வந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? ஒருத்தர் 2 வரும்னா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா அரசாங்கத்தையே கவிழ்த்துருவானு இல்ல. அப்ப நார்த்ல இருந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்க, ஆந்திரா தெலுங்கானால இருந்து வந்தா ஒத்துப்பீங்களா? அது எங்க திராவிட நாடு. சரி, அப்ப இங்கேருந்து அந்த திராவிட நாட்டுல அங்க போயிட்டு எத்தனை பேர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, மந்திரி ஆயிருக்கீங்க எனக்கு சொல்லுங்க. ஒருத்தனும் இல்ல. அப்ப தமிழகத்துல மட்டும் எப்படி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவாங்க? இது இப்படி என்ன தெரியுமா சொல்லணும்? ஞாபகம் இருக்கானே, என்ன நீ மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கீங்க, மத்த எல்லா பயிலும் ஜப்பானிந்தேன்னு சொல்றான். ஏங்க இவங்க மட்டும் திராவிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க? இதை தவிர வேற யாராவது சொல்றாங்களா? அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே திராவிடம் ராகுல் திராவிட், அதை தவிர வேற யாரும் தெரியாது. ஆனா அவரே ஆரியர் அப்படின்னு வேற சொல்றாங்க. என்னன்னு இது? அவரு முழு ஆரியர் இல்லையே, கலப்படம் தானே. ஆரா ஆரியரா?
சார் என்ன அவரு முழு இல்லைன்னா அப்ப அரையான்னு கேட்டேன். இதுல என்னங்க தப்பு? அவங்க அப்பா யாரு, அவங்க அப்பா யாரு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இதேதான் வேலையா? ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுறாரு, நல்லா ஆடுறாரா பாக்குறது தான் ஏன் வேலை. நான் வந்து அவங்க ஜாதி என்ன, அவங்க அப்பா என்ன ஜாதி, அவங்க அம்மா என்ன ஜாதி, தாத்தா என்ன ஜாதி இப்படின்னு பாக்குறதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. ஏன்னா அது திராவிட மாடல், சமத்துவ மாடல். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அதனால எங்களுக்கு ஜாதி எல்லாம் தேவையே இல்லை. இவங்களுக்கு இதை வச்சுதான் அரசியல். அதனாலதான் யாராவது ஒருத்தன் வந்தா உடனே அவன் என்ன ஜாதி அத்தோட விட மாட்டாங்க. அப்படியே அப்பன் தாத்தன் கொள்ளு தாத்தன் இப்படி எல்லாம் போனோம். எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு. அப்படிதானே? ஆமா, பார்த்தீங்களா? இதுவே சொல்லிட்டாரு. இந்த ஒரு சாதனை போதும்மா, இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேணாம்மா. இந்த ஜாதி ஜாதி அப்படின்னு அப்படியே பின்னாடி ஒரு 10 தலைமுறை போய் தேடி நிற்கிறாங்கல்ல, இதோட ஒரு சாதனையை நீங்க வந்து இந்த இந்தியாவில காமிச்சிருங்க பார்க்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபை தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.